நான் என்ன படிக்கணும் அது பைபிளில் இருக்கா? +2 முடிச்சுட்டேன், நான் இன்ஜினியரிங் படிக்கணுமா, டாக்டருக்கு படிக்கணுமா, சயின்டிஸ்ட் பைபிள் எங்கே இருக்குது? நான் என்ன பிஸ்னஸ் பண்ணணும், நான் இரும்பு வியாபாரம் பண்ணுறதா, பாத்திர வியாபாரம் பண்ணுறதா, விவசாயம் பண்ணுறதா, அது எப்படி தெய்வ சித்தத்தை அறிகிறது? இதான் நிறைய பேர் குழப்பம், நிறைய பேருக்கு பிரச்சனை. இந்த இடத்த வாங்கலாமா, இந்த வீடை கட்டலாமா, ஒன்றுக்கு தெய்வ சித்தம் நமக்கு அவசியம் இல்லை. அதுக்கு உதவி செய்ய தான் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறவர். அப்போ தேவனுடைய இருதயத்தில் நம்மை குறித்து என்ன திட்டம் இருக்குன்னு ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போதும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம போய் ஜெபிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் தரிசனமாகி நம்மகிட்ட பேசிட மாட்டார். பொதுவாக நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இதில் நம்முடைய சித்தை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய ஆவியில் தெளிவான வழி நடத்துதல் ஆண்டவர் தருவார். அது எப்படி ஆண்டவர் பேசுகிற கேட்க முடியும்னு கேட்டால் அதை யூ ஹாவ் டு டேஸ்ட் இட். நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும், நம்ம சொன்னால் அது புரிஞ்சு கொள்ள முடியாது. நீங்கள் காத்திருந்து ஜெபித்தா ஆண்டவர் உங்களோட பேசுவதை உணர முடியும். உங்கள் ஆவியில் தெளிவாக தெரியும், ஆண்டவர் என்கிட்ட இதை குறித்து இப்படி பேசுகிறார் அப்படின்னு தெரியும். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினா அதில் குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது. சிலர் பயமாக இருக்குது, இது மாதிரி எனக்கு ஜெபம் பண்ணேன், இது தேவ சித்தம் மாதிரி தெரியுது ஆனால் பயமாக இருக்கும்பாங்க. பயம் இருந்தால் அது பரிபூர்ண தேவ சித்தம் இல்லை. குழப்பம் கன்ஃபியூஷன் இருந்தாலும் தேவ சித்தம் இல்லை. தேவன் ஒரு காரியத்தை நமக்கு தர்றாருன்னு சொன்னால் அதில் பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது, ஒரு தெளிவான அமைதியும் உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும். அப்போ அதை வச்சு தேவ சித்தம் இது தான் அறிந்து கொள்ள முடியும்.